ஒரு காலத்தில் புத்தம்புதிய வீட்டில் முதலிடுவது என்பது எல்லோருக்கும் ஒரு விருப்பமான விடயமாக இருந்தது. காரணம், வீட்டை க்ளோஸ் பண்ணாமலேயே அவர்கள் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனில் முதலிட்டு விட்டு வேறு அசைன்மெண்ட் சேல் அல்லது வேறு யாருக்காவது பேரை மாற்றி விடுவது என்பதில் கூடுதலாக லாபம் ஈட்டி வந்தார்கள். இப்போதைய காலகட்டத்தில் இந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் என்பது பலருக்கும் பிரச்சனையாக மாறியிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. பலர் க்ளோஸ் பண்ண முடியாமல் தவிக்கின்றார்கள். இதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக இன்றைய நிகழ்ச்சியில் பேசுவோம். சக ரியல்டர் முரளி மகா இணைந்திருக்கின்றார், அவரை சந்திப்போம். வணக்கம் ராம். ஆமாம், ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் என்பது ஒரு காலத்தில் முதலீட்டின் மூலமாக குறுகிய கால பகுதிகள் மிக அளவு லாபத்தை பெற்ற ஒரு துறையாக இருந்தது. மிக வேகமாக வளர்ந்த டொரண்டோ, பெரும்பாகம் பிளஸ் மச் ஒன்டாரியோவை சொல்லிவிடலாம், ஒன்டாரியோவும் கனடாவில் கூட இப்பொழுது பல்வேறு தேக்கத்தை ஏற்படுத்தி பில்டர்ஸை விற்க முடியாமல் தவிர்க்கிற ஒரு காரணத்தை நாங்கள் பார்க்கிறோம். இந்த கால பகுதியில் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனில் இன்வெஸ்ட் பண்ணுவது சரியான விளைவை தருமா அல்லது இதனூடாக என்ன சிக்கல் வரும் என்று பார்ப்போம். ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் என்பது நீங்கள் சில பேரெல்லாம் இலகுவாக அதை இன்வெஸ்ட் பண்ணக்கூடியதாக இருந்திருக்கும் என்று சொன்னால், பில்டர்ஸ் 10% 20% டவுன் பேமெண்டை நீண்ட காலத்துக்கு இழுத்தடித்து கொடுத்து அதன் மூலமாக ஒரு இன்வெஸ்ட்மெண்டை போட்டு ஒரு 2 வருடங்களின் பின்னர் அந்த பிரைஸ் எப்படியோ 10% 20% கூடிவிடும். அதை ப்ராஃபிட்டாக எடுப்பதற்கான வழிமுறை இருந்தது. அது ஒரு வகையான ஆக்கள். மற்ற ஆக்கள் ஈவன் அவர்களிடம் டவுன் பேமெண்ட் சில வேலைகள் குறைவாக இருக்கும். இந்த ஒரு குறிப்பிட்ட காசை கொண்டே பில்டரிடம் கொடுத்து விட்டு டவுன் பேமெண்ட்டுக்கு அந்த குறிப்பிட்ட கால உழைத்த காசை எடுத்துக்கொண்டு க்ளோசிங் கோஸ்டில் வைத்துக்கொண்டு க்ளோஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இருந்தன. இப்பொழுது அது கஷ்டமாக இருக்கிறது என்று சொன்னால், அதுக்கு முதலாவது காரணமாக இந்த பேங்க்ஸ் மோர்கேஜ் கொடுக்க பயப்படுகிறார்கள். என்றால் ஜிடிஏக்கு வெளியேயோ அல்லது ஜிடிஏக்குள்ளேயோ, பெரும்பாலும் ஜிடிஏக்கு வெளியே தான் அவர்கள் அந்த பிளாங்கெட் அப்ரூவலை கொடுக்கவில்லை. எனவே இப்பொழுது அந்த அப்ரைசல் வேல்யூ லோவாக இருக்கிறது. உதாரணத்துக்கு பில்லர்ஸ் $1 million அந்த வீட்டை வாங்கி இருப்பீர்கள். இப்பொழுது அந்த பேங்கினுடைய அந்த கோட்பாட்டின்படி 8 லட்சமாக இருக்கும். 10 லட்சம் அந்த கேப் வரப்போகிறது. அந்த கேப்பை எப்படி சமாளிப்பு என்பதுதான் இப்ப இருக்கிற பல்வேறு ஆக்களுக்கு இருக்கிற பிரச்சனை. இதன் மூலமாக தான் பல்வேறு ஃபெயிலியர்ஸ் நடந்து கொண்டிருக்கிறாங்க. நிச்சயமாக. அதே நேரத்தில் முன்னர் நாங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், மாதம் $1000 செலுத்தி நீங்கள் உங்களுடைய வீட்டை வாங்கலாம் என்ற பல விளம்பரங்களில் பலர் முதலிட்டிருந்தார்கள். அதே நேரத்தில் அவர்கள் இவ்வாறான முதலீடுகளை மேற்கொண்டு தங்களுடைய சொந்த வீட்டுக்கான முழு மோர்கேஜையும் பே பண்ணியவர்களும் இருக்கிறார்கள். ஆகவே இந்த சந்தையினுடைய நன்மையை அவ்வப்போது பெற்றவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் அதிலிருந்து தப்பியவர்களாக இருந்தாலும் இந்த 2022 2023 ஆண்டு காலப்பகுதியில் வீடுகளை வாங்கியவர்கள் இப்பொழுது சிக்கலுக்குள் இருக்கிறார்கள். அவர்களுக்கான க்ளோசிங் வருகின்ற பொழுது அது ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கின்றது. நீங்கள் கூறியது போன்று இந்த மோர்கேஜுக்கான அப்ரைஸ் வேல்யூ கிடைக்காத பொழுது அவர்கள் தங்களுடைய கையினால் இந்த ஏற்கனவே டிபாசிட் செலுத்திய தொகையை விட அந்த வித்தியாசத்தை பே பண்ணக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இதே நேரத்தில் நீங்கள் பேங்க் தவிர்த்து ஏனைய இடங்களில் மோர்கேஜை பெற விரும்பினால் அவர்கள் கூட அதற்கான வேல்யூவை லோன் டு வேல்யூவை அவர்கள் குறைத்திருக்கிறார்கள். இதன் காரணமாக இப்பொழுது அவர்கள் முன்னர் 80% லோன் டு வேல்யூ இருந்தால் நீங்கள் ஒரு வீட்டை வாங்கக்கூடிய நிலை இருந்தது. ஆனால் இப்பொழுது கடன் தர அவர்கள் கூடுதலான டிபாசிட்டை உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறார்கள். இந்த நிலையில் தான் இப்பொழுது இந்த சிக்கல் நிலை என்பது ஏற்பட்டிருக்கின்றது. இதில் குறிப்பாக தற்பொழுது உச்ச விலையில் கொண்டோக்களில் முதலிட்டவர்கள் பல கொண்டோக்கள், குறிப்பாக வெல் நோன் பில்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய ட்ராக் ரெக்கார்ட் சிறப்பாக இருக்கக்கூடிய பில்டர்ஸ், அவர்கள் கூறியது போன்று சொன்ன நேரத்திற்கே அந்த கொண்டோவை கட்டி முடிக்கிறார்கள். ஆகவே அவர்கள் ஏற்கனவே நீங்கள் அவர்களோடு அக்ரிமெண்டில் சைன் பண்ணியதன் காரணமாக நீங்கள் அந்த வீட்டை எப்படியாவது க்ளோஸ் பண்ணியே தான் ஆக வேண்டும். அல்லாவிட்டால் உங்களுடைய டிபாசிட் தொகை இழக்கப்படும். அது மட்டுமல்லாமல் அவர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட நட்டத்தை உங்களிடமிருந்தே அறவிடுவதற்கான சட்ட நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறார்கள். அண்மையில் எனக்கு தெரிந்த பலர் இவ்வாறான சிக்கலில் அகப்பட்டிருக்கின்றார்கள். இதன் காரணமாக அவர்கள் எங்களிடம் ஆலோசனைக்கு அழைக்கிறார்கள். அவர்கள் தாங்களாகவே இந்த முதலீடுகளை ஒரு ரியல்டருடைய ரிசர்ச் இல்லாமல் ஏற்கனவே இன்னும் ஒரு நண்பர் வாங்குகின்றார் என்ற காரணத்திற்காக வாங்கியவர்கள் இவ்வாறான பிரச்சனைகளுக்குள் அகப்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சூழ்நிலை என்பது தற்போதைய காலகட்டத்தில் ஒரு மிகவும் சிக்கலான ஒரு விடயத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அந்த விடயங்கள் தான் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது இப்பொழுது இந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனில் முதலிட்டவர்கள் க்ளோஸ் பண்ண முடியாமல் இருப்பதற்கான ஒரு காரணமாக இருக்கிறது.
நீங்கள் குறிப்பிடும் பொழுது எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது. அண்மையில் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் டிக்டாக்ல நினைக்கிறேன், தான் வாங்காத கொண்டோமினியத்துக்கு மோர்கேஜ் கட்டுவதாக சொல்லி ஒரு வீடியோவை போட்டிருந்தார். என்னடா வாங்காத கொண்டோக்கு மோர்கேஜ் என்று பார்க்கும் பொழுது அவர் அந்த வீட்டை போய் வாங்கியிருக்கிறார், அவருடைய வேல்யூ வந்து குறைந்து விட்டது. எனவே அவர் க்ளோஸ் பண்ண முடியாது, பில்ல திருப்பி கொடுக்கிறார். பில் சொல்லிவிட்டார்கள், ஒன்றும் செய்ய முடியாது, இப்போ அப்ரைசல் வேல்யூ குறைந்து விட்டது, நாங்கள் இந்த குறைந்த விலையை தான் விற்க போகிறோம் என்ற. அப்ப எனவே அவர் வில்லுங்களோட சொல்லிவிட்டார், வித்து போட்டு அந்த அந்த கேப் இருக்குன்னு தானே, இந்த லூஸ் பண்ணின வேல்யூஸ், அதுக்கு இவர் பில்லர்ஸ் வந்து மோர்கேஜ் கொடுத்திருக்கிறார்கள், இவர் வந்து பே பண்ணி கொண்டு இருக்கிறார். அப்ப அவர் சொல்லியிருந்தார், வாங்காத வீட்டுக்கு மோர்கேஜ் கட்டுகிறேன் என்று. சோ இப்படித்தான் அந்த நிலைமை இருக்கிறது. மிக மோசமாக பாதிக்கப்பட்டது இந்த கொண்டோமினியம் தான். கொண்டோமினியத்தில் வந்து அதிக அளவு ப்ராஃபிட் எடுப்பதற்கு பில்லர்ஸ் முயற்சித்தார்கள், மக்களும் முயற்சித்தார்கள். ஆனால் அதன் விளைவாக ஒரு பபுள் மாதிரி உருவாகி இப்பொழுது அது விற்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளிவிட்டு இருக்கிறார். ஆமாம், இன்னொரு முக்கியமான விடயம், பலர் நம்மத்தியில் இருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், ஒரு வீட்டை வாங்குகின்ற பொழுது நீங்கள் சில விடயங்களை கருத்தில் கொண்டு சந்தை ஆராய்ச்சிகளை, சந்தை நிலவரங்களை மேற்கொண்டுதான் வாங்குவீர்கள். அதன் பின்னர் ஒரு வீட்டை வாங்கியவர் தங்களுடைய முறையில் மோர்கேஜ் எடுக்கும் வரையில் அவர்கள் தாங்கள் கூறியவற்றை பின்பற்ற வேண்டும். அல்லாவிட்டால் இது ஒரு பிரச்சனைக்குரிய விடயமாக மாறுவது உண்டு. ஏனென்றால் தற்போதைய நிலையில் கிரெடிட் என்பது பலருக்கு பிரச்சனையாக இருக்கிறது. காரணம், ஒரு வீட்டுக்கு டிபாசிட் கொடுக்கின்ற பொழுது இருந்த நிலை என்பது இந்த 1 வருட காலமோ 2 வருட காலத்திலோ மாற்றம் பெறுகின்ற ஒரு நிலை காணப்படுகிறது. வேலை இழப்போ அல்லது அவர்கள் குடும்பத்தில் ஏனைய செலவுகளுக்காக எடுக்கக்கூடிய கடன்களோ அல்லது ஆடம்பர வாகனங்களை வாங்குவதோ, இவ்வாறான விடயங்களை அவர்கள் யோசனையின்றி அடுத்து மோர்கேஜ் எடுக்க வேண்டும் என்ற நிலையை மறந்து அவர்கள் இவ்வாறான விடயங்களை செய்கிறார்கள். ஆகவே திடீரென்று க்ளோசிங் டேட் வருகின்ற பொழுது, அவர்கள் மோர்கேஜுக்கு போகின்ற பொழுது அது ஒரு பாரிய சிக்கலை அவர்களுக்கு ஏற்படுத்தும். காரணம், அவர்களுடைய முன்னர் அவர்கள் ப்ரீ அப்ரூவல் எடுக்கக்கூடிய நிலையில் இருந்து அவர்கள் மாறிவிடுகிறார்கள். ஆகவே ஒரு வீட்டை கட்ட கொடுத்தவர் அல்லது டிபாசிட்டை கொடுத்திருப்பவர் உங்களுடைய க்ளோசிங் டேட் உறுதியாக தெரிந்தாலோ தெரியாவிட்டாலோ உங்களுடைய க்ளோசிங் வரப்போகின்றது என்பதனை மனதில் வைத்து செயற்பட வேண்டும். அல்லாவிட்டால் அது கூட உங்களுடைய மோர்கேஜை எடுப்பதில் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். இதே நேரத்தில் இவ்வாறான வித்தியாசங்களை பே பண்ணக்கூடியவர்களாக இருந்தும் கூட இவ்வாறான கிரெடிட்டில் பிரச்சனைகள் அல்லது ஏனைய விடயங்கள் ஏற்படுகின்ற பொழுது அவர்களுக்கு அந்த பணத்தை கொடுத்தால் கூட மோர்கேஜை எடுக்க முடியாத ஒரு நிலை வரும். இதன் காரணமாக இந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனில் முதலிட்டவர்கள் க்ளோஸ் பண்ண முடியாமல் போகக்கூடிய ஆபத்துகள் இருக்கின்றன. ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனில் செய்கின்ற பொழுது மிக மிக கவனமாக செய்ய வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், நீங்கள் அந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிற பில்டர்ஸுடைய அக்ரிமெண்டே தெளிவாக வாசிக்க வேண்டும். என்றால் அவர்கள் பில்டர்ஸ் வந்து தங்கள் மிக பெரிய அளவிலான லோ ஃபார்மை வைத்துக்கொண்டு மிக இறுக்கமான அக்ரிமெண்டை போட்டிருப்பார்கள். அதில் நீங்கள் தவிர்க்க முடியும், ஒரு ஏஜென்ட்டை வைத்து வடிவா நெகோசியேட் பண்ண தவிர்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கின்றன. ஆனால் பெரும்பாலும் இறுக்கமாகவே இருக்கும். எனவே நீங்கள் அது ஒரு மார்க்கெட் நல்லா இருக்கும்போது சந்தோஷமா இருக்கும் மார்க்கெட் விழுகிற பொழுது அது பொறி மாதிரி உங்களுக்கு தோன்றும். எனவே ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது மிக கவனமாக இருக்க வேண்டும். அந்த நிலை இப்பொழுது இல்லை. அதாவது முந்தைய ஒரு காலத்தில் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனை வாங்கிவிட்டு அட்லீஸ்ட் அசைன்மெண்ட் செல் வித்து போட்டாவது போகலாம் என்ற சூழ்நிலை இருந்தது. இப்ப அசைன்மெண்ட் செல் வாங்குறது யாரும் தயாராக இல்லை. எனவே இது மிகவும் கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு விடயம். சில பில்டர்ஸ் வந்து இப்பொழுது தாங்களாகவே மோர்கேஜ் கொடுக்கிறார்கள். அது குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு வருடங்களுக்கு கொடுக்கிறார்கள். என்றால் முதலே கொடுத்த வாங்கியவர்களுக்கு ஒரு வழியின்றி அவர்களும் விற்க வேண்டிய சூழ்நிலை வழியாக கொடுக்கிறார்கள். ஆனால் அது எவ்வளவு காலம் நீடிக்குமோ தெரியவில்லை. முரளி, நீங்கள் ஆரம்பத்தில் கூறிய விடயம், எல்லோரும் நினைப்பார்கள் பில்டர்ஸிடம் நீங்கள் டிபாசிட்டை கொடுக்கின்ற பொழுது ஸ்ட்ரெச் பண்ணி அதனை பகுதி பகுதியாக கொடுக்கலாம் என்று. ஆனால் பில்டர்ஸும் இப்பொழுது இந்த க்ளோசிங் பிரச்சனை தொடர்பாக பாதிப்படைகின்றிருக்கிறார்கள். ஆகவே இப்பொழுது அவர்கள் வீட்டை விற்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட தொகையை அவர்கள் முன்கூட்டியே உங்களிடமிருந்து வாங்கிவிடுவார்கள். க்ளோசிங்கில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் கூட அவர்களுக்கு அந்த டிபாசிட் தொகை என்பது அவர்களுக்கு ஒரு செக்யூரிட்டி மணியாக அவர்கள் வைத்துக் கொள்ளக்கூடிய அளவில் தான் அந்த தொகை இருக்கின்றது. ஆகவே இப்போதைய காலகட்டத்தில் நீங்கள் இருப்பதற்கு ஒரு வீட்டை வாங்க வேண்டும் என்றால் அது ரீசேல் என்பது மிக பொருத்தமான ஒன்றாக இருக்கும். காரணம் என்னவென்றால், நீங்கள் ஒரு குறுகிய காலத்திலேயே க்ளோஸ் பண்ண போகிறீர்கள். அதே நேரத்தில் பிரைஸ் நெகோசியேஷன் என்பது இப்பொழுது சாத்தியமான ஒன்றாக இருக்கின்றது. உங்களுக்கு எந்த அளவு தொகைக்கு நீங்கள் எஃபோர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தொகையில் வீட்டை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த சந்தை நிலவரத்தில் இருக்கின்றது. ஆகவே உங்களுக்கு புத்தம் புதிய வீடுதான் வேண்டுமோ என்று நீங்கள் நினைத்தாலும் கூட இவ்வாறான தெரிவுகள் பல உங்களுக்கு இருக்கின்றன.
உங்களுடைய சிச்சுவேஷனுக்கு ஏற்றாற் போன்று நீங்கள் இந்த தெரிவுகளை மேற்கொள்ளலாம். ஏனென்றால் ஒரு நீண்ட கால நோக்கில் என்னென்ன மாற்றங்கள் இடம்பெறும் என்று தெரியாதவர்கள் இவ்வாறான விடயங்களுக்குள் போய் அகப்படக்கூடாது என்பதைத்தான் நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகவே ஒரு நீண்ட கால நோக்கில் கொண்டோவில் முதலிடுவதோ அல்லது சந்தை நிலவரம் எவ்வாறு செல்லும் என்று தெரியாத நிலையில் முதலிடுவதோ என்பது சிந்தித்து செயற்பட வேண்டிய ஒன்றாக இருக்கும். ஆமாம், எல்லோருக்கும் வீடு என்பது கனவு. அந்த கனவு நிறைவேற வேண்டும், அதுவே நல்லது. எனவே மிக கவனமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அல்லது வாங்குங்கள். இது ஆலோசனை எங்களுக்கு அழையுங்கள், நாங்கள் உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறோம்.